ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த திண்டுக்கல் பைபாஸ் வந்துவிட்டோம். ஸோ நம்ம இங்கே இருந்தால் இனிமேல் வந்து டேரெக்டாக கொடைக்கானல் போக போகிறோம். ஸோ இது மாதிரி இந்த லாக் எடுக்கல நான். ஸோ எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கவர் பண்ண ட்ரை பண்ணல, ஏன்னா கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இருந்தாலும் டக்குனு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கொடைக்கானல் ட்ரிப் பற்றி இருக்கும். ஸோ நம்ம கூட ஃபுல்லாக ஒரு 9 பைக்ஸ் வந்துருக்கு. ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். சரி கைஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் யார் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூக் 200 இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 250. ஸோ இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் 200. அண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அரௌண்ட் 5v3, ஒரு ஜிக்ஸர், ஒரு என்ஃபீல்டு அண்ட் ஒரு டியோ. ஸோ இந்த கேங்கோட தான் நம்ம வந்து இப்போது நம்மளோட ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க கைஸ், அப்படியே போய் ஒன்று மட்டும் உட்காந்துட்டு ட்ரிப்பு கிளம்புவோம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மணப்பாறையில் இருந்திருக்கோம். ஸோ மணப்பாறையிலேருந்து இனி நேராக போயிட்டு திண்டுக்கல்லேருந்து அப்படியே நம்ம வந்து கொடைக்கானல் போக போகிறோம். இப்போதைக்கு எல்லாம் ஒன்றா தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம தான் ஃப்ரெண்டில் போயிட்டுருக்கோம். ஸோ பேக்கில் எல்லாமே லீட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இதுதான் ஒரு ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு குரூப் ரைட். ஸோ அது நம்ம ஊர் பசங்களோட போகிறதே தனி தோசம் தானே. ஸோ யார் யார் எப்போன்னே இன்னும் நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து தான் கூட்டி போயிருக்கோம். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துக்கிறாங்க. ஸோ அங்கே போய் தான் இனி எல்லாருமே ஃபுல்லாக பழக்கமாகணும். இப்போது நம்ம கையில் பார்த்திங்கன்னா ரைடிங் ஜாக்கெட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. மேபி நெக்ஸ்ட்டு ட்ரிப் போகும்போது ரைடிங் ஜாக்கெட்ஸ்லாம் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். ரைடிங் ஜாக்கெட்ஸ், ரைடிங் க்ளவுஸ்லாம் வாங்கி ஒரு ப்ராப்பரான ரைடர் மாதிரி தான் போகலான்னு இருக்கோம். இந்த சமயத்தில் எதுவும் வாங்க பட்ஜெட்டில் அதனால் எதுவும் வாங்கலை. மேபி வாங்கிடலாம். நெக்ஸ்ட் ட்ரிப் நீங்கள் பார்க்கும்போது ரைடிங் ஜாக்கெட்ஸோடு தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். என்னென்ன ட்ரிப் வருதுன்னு எனக்கு சத்தியமாக நான் தெரியாது. ஏதாவது திடீர் ட்ரிப் பிளான் பண்ணலாம், போகலாம், பார்ப்போம். போனோம்னா மேபி ரைடிங் கேட்ஸ் மேண்டே நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பாதி தூரம் கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம். பட்டு கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஒரே மௌடியாக தான் இருக்குது. மழை வருமா வராதானே சந்தேகமாக தான் இருக்குது. மேகம் ஃபுல்லாகவே கருத்து தான் இருக்குது. திடீர்னு மழை வரலாம், வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. கேஸ் போட்டிருக்கேன், பிரச்சனை இல்லை. கேமராவுக்கு வந்து கேஸ் இருக்குது. ஸோ இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் இருக்கும். ஸோ மேகமூட்டமாக வந்து ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. அங்கே கொடைக்கானலில் மழை பெய்யுதான்னு தெரில. நம்ம போக மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். மழை பெஞ்சுன்னா போகிற ஸ்பாட் எல்லாமே ஸ்பாயில் ஆகிரும். ஸோ எதுவுமே சுற்றி பார்க்க முடியாது, என்ஜாய் பண்ணவும் முடியாது. இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். மழை பெய்யாமல் இருக்க வரைக்கும் நல்லதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் தூரத்துலேயே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சரி, கேமரா ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் எங்களுக்கு ஆன் பண்ணலான்னு பார்த்தேன். ஆன் பண்ண உடனே மழை ஒரு மாதிரி தூரல் போட்டு தான் இருக்குது. நான் ஹெவியாலாம் மழை அடிக்கலாம், ஆனால் லைட்டாக சாரல் போட்டுட்ருக்கு. விட்டு தான் வருது. கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, திரும்பி கொஞ்சம் தூரத்தில் மழை இல்லை, திரும்பி கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஸோ இங்கேயே எப்படி இருக்குது, இன்னும் ஹில்ஸ் மேலே எப்படி இருக்குன்னு தெரில. மழை பெய்யாமல் இருந்தால் நமக்கு நல்லது. ஓரளவுக்கு ஓட்டுறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். லாகும் நல்லா பண்ணிட்டு போகலாம். மழை பெஞ்சுன்னா சுத்தமாக லாகும் பண்ண முடியாது, ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிரும். ஸோ நம்ம ட்ரிப்பில் பார்க்குற ஃபஸ்ட்டு டோல்கேட் பார்த்திங்கன்னா இதுதான். திண்டுக்கல் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு டோல்கேட் இருக்கும். ஊர் பேர் எனக்கு பார்த்திங்கன்னா சரியாக நான் தெரில. இதுதான் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற டோல்கேட். இதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா எப்படி நான் பில்லியன் சீட்டுக்கு மாறினாலும் மாறிடுவேன். நான் பின்னாடி உட்காந்துக்கிறவனால உட்காந்துக்க முடியல அப்படிங்கிறான். ஸோ மேபி கொஞ்ச நாளைக்கு அவனை ஓட்ட விட்டுட்டு கொஞ்சம் நான் பேக் சைடில் உட்காந்து வரலாம். உங்களுக்கு மேபி பில்லியன் சீட்லேருந்து லாக்ஸ் வீடியோ வரலாம். த டிஃப்ரெண்ட் வியூ பார்ப்போம். அதுவும் நம்ம எடுத்து வைக்கலாம். டிரைவராக உட்காந்து போகிறத விட பில்லியனில் உட்காந்து போனால் தான் நல்லா எடுக்க முடியும். வீடியோஸ் சுற்றி எடுக்கலாம். டிரைவராக உட்காந்துனா டேரெக்டாக விடும், ஃபோக்கஸ் ரோட மட்டும்தான் இருக்கும். இதே பில்லியனாக இருக்கும்போது நம்ம சுற்றி எல்லா நேச்சரையும் காட்டிகிட்டு வரலாம். நாங்கள் ஐஸ் அப்படியே கொஞ்சம் இதுலேயே நம்ம வந்து பில்லியனுக்கு மாறிடலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பில்லியனுக்கு மாறியாச்சு. என்ன செக் போஸ்ட் இது? வடமதுரை செக் போஸ்ட்டு தான் இது. ஸோ இது வந்து கொரோனா டைம்லேருந்து பார்டராக போட்டிருந்தாங்க. இந்த சைடும் இது பண்ணுற மாதிரி. இப்போது அங்கேயே ஒரு செக் போஸ்ட்டை போட்டு உட்காந்துட்டாங்க.
பில்லியன் சைட் வியூ வந்து பார்ப்போம். ஸோ நம்மளோட 250 காய்ஸ் கொஞ்சம் பொறுமையாக அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுறாங்க. முன்னாடி தான். ஸோ இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா லீடு வந்து மன்சூர், அதான் பார்த்தீங்கன்னா டியூக் 200. ஸோ அவர் லீடு எடுத்துகிட்டு இருக்காரு. நம்ம வந்து பேக்கில் லீடு எடுத்துகிட்டு இருப்போம். எல்லோரையும் முன்னாடி விட்டு நம்ம பேக்கில் போய்ட்டு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒரு அரேஞ்சு ஃபார்மாக நீட்டாக போகிறது இது மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இங்கே போக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மழை பேஞ்சிருக்கும் போல், ரோடெல்லாம் ஈரமாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் வரும்போது மழையை இப்போ பெய்யல, பட் பேஞ்சு முடிஞ்சிருக்கு. மேபி நாங்கள் போகிறதுக்குள்ளே நாங்கள் மழை வரலாம், நனைஞ்சிடலாம். போகிறாங்க பாருங்க நம்ம புல்லிங்கோஸ், என்ஃபீல்டு புல்லிங்கோஸ். மழை வருமானு தான் தெரில. நான் எல்லாத்தையும் ஜாக்கெட்ஸ் என்ன சொல்கிறது, ரெயின் கோட்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லிட்டேன். ஸோ இந்த ரைடு ஈவெண்ட் முடிவு பண்ணும்போதே ரெயின் கோட்ஸ் மேக்ஸிமம் எடுத்துக்கங்க, நம்ம மழைக்காலம் தான் இது அப்படின்னும். மழை வரும், ரெயின் கோட்ஸ் எடுக்க சொல்லிட்டோம். ஆள் ஒரு ஜாக்கெட்ஸ் எடுக்க சொல்லியிருக்கோம். அங்கே பனி எப்படியும் அது ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வந்துருச்சு காய்ஸ். ஒரு இடத்துல மழை பெய்யுது, ஒரு இடத்துல மழை பெய்ய மாட்டேங்குது. விட்டு விட்டு பெய்யறனால நம்மளால் நிப்பாட்டி போனோம்னா ரொம்ப டைம் ஆயிரும். ஆல்ரெடி டூ லேட் ஆயிடுச்சு. இப்போயே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியும் கொடைக்கானல் போய் ரூமுக்கு போகிறதுக்குள்ளே நைட் ஆகிரும் தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி லேட்டானால இப்போ நாங்கள் மேக்ஸிமம் என்ன சொன்னால் எங்கேயும் நிற்க வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு அழுத்திடுங்க, எல்லாம் ரெயின் கோட்ஸ் எல்லாம் போட்டுக்குங்கன்னு சொல்லி தான் போகிறோம். ஸோ அப்போவும் நிறைய பேர் நிப்பாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைட் டேர்ன் அந்த பாலத்துக்கு அடியில் எடுக்கணும். ஸோ பைபாஸ்லேருந்து எல்லாம் கீழே இறங்கியாச்சு. இனி டேரெக்டாக கொடைக்கானல் ரோடு தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் 2-வே மாதிரி தான் இருக்கும். ஆப்போசிட்டில் வண்டி வந்துட்டு தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் சேஃபாக தான் ஓட்டணும். ஸோ என்ஹெச்சில் நம்ம வந்து ஜாலியாக எப்படி வேணால் வந்திருக்கலாம். ஸோ ஃப்ரீயாக வரலாம், ஏன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா 1 வே வேறு சைடில் வரும், ஸோ ஒரு பாத்து வேறு சைடில் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே இடத்துல வரனால கொஞ்சம் சேஃபாக தான் ட்ரைவ் பண்ணணும். டீமை கூட்டி போகிறது தான் பெரிய விஷயமே இதில். ஏன்னா ஆப்போசிட்டில் வரவன் நம்மளை எப்படி வருவான்னு தெரியாது, நம்ம முன்னாடி போகிறவன் எப்படி போகணும் தெரியும். ஸோ எல்லாமே க்ரூஷியஸாக பார்த்து தான் நம்ம வண்டி ஓட்டி ஆகணும். ஸோ அந்த லாரி இங்கே ஓவர்டேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்து பேசலாம். இப்போ இந்த லாரியை ஓவர்டேக் பண்ணியாச்சு, கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. ஸோ ரூல்ஸ் சொல்லியாச்சு, யாரும் மேக்ஸிமம் ஓவர்டேக் பண்ண வேண்டாம். ஸோ க்ரூசிங் ஸ்பீடு இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு 80 to 70 தான் சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே யாரும் போக வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக ஓவர் ஸ்பீடிங் பண்ணியும் நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அவ்வளோ தூரத்தில் இது வரும். ஸோ சேஃப்டி மஸ்ட்டுங்கிற மாதிரி தான். ஸோ பொறுமையாக போனாலே நம்ம வந்து அங்கே என்ஜாய் பண்ணலாம். மேக்ஸிமம் யாரும் ஓவர்டேக்கிங் அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண மாட்டாங்க. தேவையில்லாமல் ஓவர்டேக்கிங் எதுவும் இருக்காது. இப்போ லாஸ்ட்டில் லீடிங் பண்ணிருக்கோம். ஸோ கிளைமேட்டு தாங்க சொல்லணும், சூப்பராக இருக்குங்க. அந்த சில்னஸ் எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. நம்ம ஊரில் ஒரே வெயிலாக அடித்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூலிங்காகவே இருக்குது. ஸோ இங்கே கிளைமேட் எப்பவுமே இப்படி தான் இருக்குமா, இல்லை திடீர்னு மாறுமாலான்னு தெரில. பட் இந்த மாதிரி கிளைமேட் எல்லா இடத்துலையும் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் சொல்லுவேன். அந்த பச்சை பசேன்னு ஒரு இது சுற்றி அப்படியே ஒரு கூலிங்கான ஒரு கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க. இதில் மழை வேறு இருக்கிறதுனால இன்னும் அப்படியே கூலிங் மழை. ஸோ பனி பெய்யறது மழை பெய்யுது ரெண்டும் சேர்ந்து ஒரு மாதிரி அப்படியே இருக்குது ஒன்று. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஷார்ட் பிரேக். ஸோ நம்ம டியோவில் வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூயல் இல்லை, அதனால் ஃபியூயல் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஐ திங்க் 5 பைக் தான் வந்திருக்கோம். ஸோ என்ஃபீல்டும் டியோவும் பார்த்தீங்கன்னா ஃபியூயல் ஃபில் பண்ண போயிருக்காங்க. அவங்க வந்தோடனே நம்ம வந்து ரைட் அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். ஸோ அவங்க வந்துட்டாங்க, எங்களை வந்தோடனே முன்னாடி போங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ முன்னாடி போய்ட்டுருக்காங்க, நம்ம வந்து இவங்களை பிடிச்சிடலாம். ஸோ ரோடு இப்போ தான் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ நீட்டாக இருக்குது. அந்த என்ன சொல்கிறது, ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலாம். நல்லா அப்படியே அது வாட்டுக்கு போகுதுங்க. இன்னும் லைன்ஸ் எல்லாம் போடலை, அந்த சேஃப்டி லைன்ஸ் எல்லாம் போடலை, அதனால் இப்போ தான் பண்ணியிருப்பாங்கன்னு போல். ஸோ அந்த மலையில் பார்த்தீங்கனாலே தெரியும் இவ்வளோ கருப்பாக மேகமாக இருக்குன்னு. அங்கே எவ்வளோ மழை பெய்யுதுனால என்னென்னு எனக்கு தெரில, எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியல. மேபி ஹெவி ரெயின்ஸ் இருக்கலாம். அண்ட் கேமரா என்ன எவ்வளோ நேரத்துக்கு ஷூட் ஆகணும்னு தெரில, என்னென்ன ஆக போகுது, எவ்வளோ நேரம் ஷூட்டுன்னு தெரில. ஏன்னா எக்ஸ்ட்ரா பேட்ரிஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா பேட்ரிஸ் இல்லை, எதுவுமே இல்லை. இன்னொரு கேம் தான் இருக்குது, எக்கேன் கேம் வேணால் இருக்குது, பட் அதோடய குவாலிட்டி வந்து அவ்வளோவா இருக்காது.
இன்னொரு சப்ளிமெண்ட்ரியாக இன்னொரு பேட்ரிஸ் வாங்கணும். பார்ப்போம் கைஸ். அங்கே பாருங்க கைஸ் அந்த மலையை, ஹில் ஸ்டேஷன் சூப்பராக. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு ரைடு போகும்போது தான் மைண்ட் ஒரு மாதிரி ஃப்ரெஷ் ஆகிறது எல்லாமே. ஸோ ஜிக்ஸர் பாய் சோலோ வந்துட்டுருக்காரு. ஸோ பின்னாடி இன்னும் 2 பைக்ஸ் வந்துட்டுருக்குறாங்க. ஸோ யாரும் அவ்வளோவா ஸ்பீடிங்லாம் கிடையாது, நார்மலான ஒரு ஸ்பீடில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் உள்ள ரோட்டுக்கு வந்துவிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸுக்கு கொஞ்சம் தூரம்தான், ஹில் ஸ்டேஷன் வந்துடும். கீழே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், கன்ஃபார்ம் இ-பாஸ் வந்து செக் பண்ணுவாங்க. இ-பாஸ் காமிச்சிட்டு நம்ம வந்து மேலே போயிடலாம். ஸோ இ-பாஸ் பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே இ-பாஸ் எடுத்தாச்சு. ஸோ இ-பாஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப லேட்டில் இதாகலைங்க, உடனே அப்ளை பண்ண உடனே கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு தான் ரொம்ப லேட்டான மாதிரிலாம் இருந்துச்சு, இப்போல்லாம் டக்கு டக்குன்னு எல்லா வண்டிக்கும் இ-பாஸ்லாம் கிடச்சிருச்சு. ஈஸியான ப்ரொசீஜராக தான் இருந்துச்சு, ரொம்ப டஃப்பான ப்ரொசீஜர் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம மேலே போயிட்டு ரெசார்ட்டுக்கு போயிடலாம். ஸோ ரெசார்ட்டு வந்து புக் பண்ணிட்டோம். ரெசார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீட்டையே வாங்கின மாதிரி தான், அதுதான் ரெசார்ட்டாக ஃபுல் தான் சொல்லிக்கிறோம். ஸோ ஒரு 4 பெட்ரூம்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ வெளியவே பார்க்கிங் இருக்கும், பைக்கெலாம் சேஃபாக வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. நான் போகிறதெல்லாம் பைக்னால் நம்ம பைக் சேஃப்டியும் பார்க்கணும். ஸோ எல்லாம் சேஃபாக தான் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புக் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அடிவாரம் வந்துவிட்டோம். ஸோ அடிவாரம் செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இ-பாஸ் செக் பண்ணிவிட்டு தான் நம்மளை மேலேயே விட்றாங்க. ஒரு யாராக இருந்தாலும் சரி, சின்ன வண்டியாக இருந்தாலும் சரி, இ-பாஸ் ஃபுல்லாக காமிச்சிட்டு ஃபுல்லாக ப்ரூஃப்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே விட்றாங்க. இன்கேஸ் இ-பாஸ் இல்லைனா கூட இப்போயே அப்ளை பண்ணிவிட்டு தான் மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுறாங்க. இந்த ரூல்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஏதா இருந்தாலும் இ-பாஸ் வச்சு தான் மேலே விட்றாங்க அப்படிங்கிறது நல்லது தான். டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு தான் மேலே விட்றாங்க. உங்களோட லைசன்ஸ்லேருந்து வண்டி புக் எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் விட்றாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூவில் வச்சுருக்கோம். ஸோ விண்ட்ஷீல்டில் வச்சுருக்கறனால ஓவர் ஷேக்கிங்காக இருக்குது. கேமரா வியூ வந்து கரெக்டாக ஒத்துவல்ல. ஏன்னா இன்னும் எனக்கு ஆங்கிள் செட் ஆகாதனால கேமரா வந்து கீழே டவுன் ஆகிறனால ரொம்ப அப்படியே தலைவலி வருது, கேமரா வெயிட்டு தான் ஆக மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா விண்ட்ஷீல்டில் வச்சுருக்கேன். மேபி நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் வேணால் கொஞ்சம் ஆங்கிள் வந்து கரெக்டாக மவுண்டெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி, மவுண்ட் எதுவும் எக்ஸ்ட்ரா வாங்காதனால இருக்கிற மவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணால தான் இப்படி வியூ வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் சூப்பர், என்ன சொல்கிறது, கிளைமேட் அப்படியே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு கேமரா தெளிவாக தெரியுதான்னு தெரில. ஸோ அந்த க்ளவுடியாக ரெயின் வர மாதிரி, நான் ரெயின் ஆனால் முன்னாடியே பேஞ்சிருக்கும் போல் மழை, இப்போ மழை பெய்யல. ஆனால் இப்போ சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு, ஒரு மாதிரி கூலிங்காக இருந்தும் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அப்படியே இன்னும் போக மழை பெஞ்சிச்சுனா தான் நம்மளுக்கு பிரச்சனை, மழை பெய்யாமல் இருந்தால் பரவாயில்ல. வீடியோவை சரி ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன், பட்டு ரோடை பார்த்தாலே ஆசையாக இருக்கனால வீடியோ எதுவும் ஸ்கிப் பண்ண முடியல. என்ன பண்ணுறது, சார்ஜ் இருந்தாலும் இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஃபுல்லான ரோடு ஃபுல்லாகவே வெட்டாக தான் இருக்குது. ஸோ ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் ஓட்டணும், ஏன்னா ஸ்கிட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் தான் வண்டி ஏபிஎஸ் ரேடியல் டயர்ஸ் எதாக இருந்தாலும் நம்மளோட க்ரிப்பு ஒழுங்காக வரலனாலே நம்ம வண்டி ஸ்கிட் ஆகிரும். ஸோ மேக்ஸிமம் ஸ்லோவாக தான் எல்லாம் போயிட்டுருக்கோம். எல்லாம் பேக்கில் வந்துட்டு இருக்கிறாங்க, பொறுமையாக தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் பயந்தோடு தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இப்போ ரோடு வந்து ட்ரையாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இப்போ மழை பெஞ்சு ஒரு மாதிரி இருக்கிறனால சொதம் தான் இருக்குது. ஏன்னா நம்ம வரும்போது மழையில் நனைஞ்சு தான் வந்தோம். ஸோ மேக்ஸிமம் நம்ம டயருக்கு நேரம் க்ரிப் இருக்க சான்ஸ் கம்மி தான். ஓகே, இப்போது பேட்ரி வேறு கம்மியாக இருக்க மாட்டேங்குது. கேமரா எவ்வளோ நேரத்துக்கு ஷூட் ஆகுன்னு வேறு தெரில, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பேட்டரி சார்ஜு. இன்னும் 1 என்னமோ தான் இருக்குது, அது டைம் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. ஓகே பிரச்சனை இல்லை, இருந்தாலும் இன்னொரு கேம் இருக்குது, அது கூட பார்த்துக்கலாம். கேம் ஓகே, கேம் இருக்குது. ஸோ பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது வந்து நைட் விஷன் அவ்வளோவெல்லாம் இருக்காது, அவ்வளோ தான் குவாலிட்டி இருக்கும் நைட் விஷன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப எனக்கு இந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. நம்ம ஊர்லலாம் இப்போலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை தான், பட் இங்கே செம்மையாக இருக்குங்க கிளைமேட்டு, ஒரு மாதிரி கூலிங்காகவே இருக்குது. மழை வேறு பெஞ்சனால இன்னும் கூலிங்காக இருக்குது. ஓட்டுறதுக்கே ஒரு ஜாலியாக இருக்குன்னு சொல்லலாம், ஒரு ப்ரெஷர் இல்லாமல் நீட்டாக மைண்ட் ரிலாக்ஸாக ஓட்டிகிட்டு போகலாம்.
ஓட்டணும், இவ்வளோ அப்படி ஓட்டணும் இப்படி ஓட்டணும் எந்த இதுவும் கிடையாது. பொறுமையாக ஜாலியாக ஓட்டிட்டு போகலாம். இன்னும் மழை மட்டும் வந்துச்சுன்னா தான் கொஞ்சம் கஷ்டம். பார்ப்போம், மழை வராமல் இருக்க வரைக்கும் நல்லது நம்ம வச்சுக்க வேண்டியதான். ஸோ ஹில்ஸில் ஓட்டும்போது பரவாயில்ல, எல்லாம் லைட்டை போட்டு முக்கால்வாசி ஓட்டினாவே பிரச்சனை இல்லைங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டே போட மாட்டாங்க. ஹெட்லைட்ஸ் போடாமல் ஓட்டுறதா ரொம்ப பிரச்சனையாக வருது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஃபாக் டைமில் ஹெட்லைட்ஸ் போட்டால் தான் ஆப்போசிட் அவங்களுக்கு தெரியும் நம்ம இருக்கமா இல்லையான்னு. நம்ம வாட்டுக்கு ஒன்றும் போடாமல் ஓட்டுனா வச்சுங்களேன், சத்தியமாக ஒன்றுமே தெரியாது. நான் வண்டி வருதா இல்லையானே கூட தெரியாது. நிறைய பேர்லாம் ஒரு மினி லேம்பு கூட போட்டிருக்க மாட்டாங்க. சின்னதாக ஒரு லேம்பு கூட போடாமல் அப்படியே ஃபுல்லாக ஜாலியாக ஓட்டிகிட்டு போவாங்க. ஆனால் அவங்களுக்கு ரோட்டு தெரியும், பழகி போன ரோடாக இருக்கும். பட் வரவங்க எல்லாமே புதுசாக இருக்கவங்க வர இப்படி ஓட்டுறது கஷ்டம் தானே. ஸோ அதான் ஒரு சின்ன பிரச்சனை. கைஸ் இப்போது பார்த்தீங்கன்னா கேமோட சார்ஜு காலி. ஸோ இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தது எல்லாமே ரெக்கார்ட் ஆகலை. ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்கேன் கேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எக்கேன் கேமில் வீடியோ குவாலிட்டி சொன்ன மாதிரி தான், ஓரளவு தான் இருக்கும். அது நைட் விஷன் சுத்தமாக நல்லா இருக்காது. ஸோ இது மாதிரி தான் இருக்கும், டல் ஃபினிஷ் தான் அடிக்கும். அதில் இந்த மாதிரி கிளாரிட்டி இதில் வரவே வராது. பார்ப்போம். ரொம்ப ஆனால் கிளாரிட்டி மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ மழை வேறு பெய்யுது. ஸோ சத்தியமாக ஒன்றுமே தெரில. ஃபாக் லேம்ப்ஸ் போட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரோடே சத்தியமாக கண்ணுக்கு தெரிலங்க. நான் அவ்வளோ மிஸ்ட்டும் அடிக்குது, ரெயினும் அடிக்குது. ஸோ ரெண்டும் சேர்ந்தனால இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் ஓட்ட முடியுது. ஸோ இப்போ வண்டியோட ஸ்பீடுன்னு பார்த்தீங்களாவே ஒரு 40-50 தான் போகிறேன். அதுக்கு மேலே ஓட்டினாலும் எங்கே டர்னிங் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல, கெஸ் பண்ண முடியல. டக்குன்னு திரும்பறனால ஒன்றும் இதாக மாட்டேங்குது. பட் ஃபாக்லாம் வச்சது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஓரளவுக்காக கெஸ் பண்ண முடியுது. ஸோ இங்கே தான் வண்டி வருது, இப்போ தான் திரும்பணும் அப்படின்லாம். இதே நான் ஸ்டாக் லைட்டை வச்சு ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் நான் ஃப்ரெண்டில் லீட் பண்ணிக்க மாட்டேன், பேக்கில் தான் இருந்தாகணும். யாராவது ஒரு ஃப்ரெண்டை வச்சு தான் லீட் பண்ணாமல் போகணும். ஸோ ஃபாக்லாம் வச்சனால ஓரளவுக்கு பரவாயில்ல, என்னால் முடியுது. கொஞ்சம் அளவுக்காவது வண்டி நம்ம நம்மளால் ஓட்டுற அளவுக்கு கண்டு தெரியுது. அது இப்போ மழை வேறு அடிக்கிறனால வைசர் ஆகுனா க்ளோஸ் பண்ணி வச்சு ஓட்ட முடியுது. ஸோ அடிக்கடிக்க ஒரு மாதிரி ஃபாகி ஆகுது. ஆன்டி ஃபாக் இருந்தாலும் ஃபாக் வைசர் ஆகுது. ஸோ உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாக வெட் ஆயிடுச்சு. நம்ம ரெயின் ஜாக்கெட் போட்டிருந்தாலும் நம்ம தண்ணி உள்ளே இறங்குது. ஃபுல்லாக கவர் ஆக தெரில. பட் பேண்ட்டுக்கு நான் இப்போ ரெயின் பேண்ட் போடல. ஸோ பேண்ட்டு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே ஒரு மாதிரி கசகசன்னு தான் இருக்குது. வைசரை தூக்கி விட்டும் ஓட்ட முடியல. வைசரை க்ளோஸ் பண்ணால் கிளார் அடிக்குது ஆப்போசிட்டில் வர்றதுக்கு. வைசரை போட்டிருந்தா நான் ஒன்று சொல்லுவேன், மழை தண்ணி அடிக்குது. ஸோ மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீலில் தான் ஓட்டுறோம். ஸோ ஒரு நியூ ஃபீலிங்காக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு மலையில் நனைஞ்சிக்கிட்டு ஓட்டுறதும், மாதிரி ஹில்ஸில் மலையில் நனைஞ்சிக்கிட்டு ஃபாகியில். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எனக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃபாகாக இருக்குன்னு பாருங்கள். ஓரளவுக்கு தான் எனக்கு ரோடு கிளியராகவே தெரியுது. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியும் எனக்கு தெரியலனா, பட் ரோடு எனக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் கிளியராக தெரியுது. ரொம்ப அப்படியே ஃபுல் ஃபாகியாக தான் இருக்குது. ஸோ கெஸ்ஸிங்கில் தான் நாங்கள் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எங்கே டீ கடை பார்த்தோம்னா நிப்பாட்டலான்னு. ஓகே, ஸோ டீ கடை இங்கே இருக்குது. ஒரு ஸ்டாப் நம்ம போட்டு லைட்டாக ஒரு டீ அடிப்போம். டீ குடித்தா மட்டும்தான் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பாடி ஹீட் பண்ண முடியும். ஆனால் ஃபுல்லாக வெட்டானனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓட்டுறதுக்கே. ஸோ சாரி கைஸ், நேற்றே பார்த்தீங்கன்னா பாதியிலே நான் இருந்து லாக் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் அதுக்கு மேலே பேட்டரியும் தாங்கலை. நெக்கேனில் கொஞ்சம் நேரம் தான் பேட்டரி இருக்கும். ஸோ நைட்டு ரூமுக்கு வந்துவிட்டோம், அடுத்த நாள் ஆயிடுச்சு. ஸோ இதான் காலையில் பார்த்தீங்கன்னா இதை ரூமுக்கு வெளியே பால்கனிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு சீனரி இருக்குது. இந்த சீனரியை பார்க்க தான் நாங்கள் நேற்று ஃபுல்லாக ஸோ நேற்றே நான் சரி எடுக்கலாம் தான் அப்படின்னு நினச்சேன். பட்டு வேண்டாம், இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறேன்னா சார்ஜ் இல்லை, அந்த இதில் பேட்ரி தீர்ந்துருச்சு. ரொம்ப நனைஞ்சனால பேசவும் முடியல. வண்டி எப்படா கொண்டு ரூமுக்கு போவோம், எப்படா இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கல்வியோட ட்ரெஸ்ஸு போடுவோம் தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இது ஃபுல்லாக லாக் எடுக்கலை. இது எடுத்தனாலும் உங்களுக்கு எதுவும் அவ்வளோதான் காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஃபுல்லாகவே மழை மட்டும்தான், தண்ணி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனாலேயே நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நைட்டு அவசரமாக ரூமுக்கு வந்துவிட்டோம். ஸோ இப்போது பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் டே 1. ஸோ மார்னிங் ஒரு 9 o'clock ஆகுது. ஸோ
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே போய் சரி சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பிளானில் தான் வெளியே போகிறோம். மழை பெய்யுமாலாம் கன்ஃபார்மாக தெரில. பெய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. புயல் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ கன்ஃபார்ம் பெய்யும் தான் நமக்கு தெரியுது நினைக்கிறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மணி 9 மணி தான் ஆகுது. ஆனால் ஃபாக் அப்படியே தான் இருக்குது. நேற்று மழை பெஞ்சனால இந்த ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஏன்னா ஃபுல் பீக்காக நேற்று வண்டியை ஏற்றணும் ஆஃப் ரோடு மாதிரி. வண்டி நிற்கல. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே மேலே ஏற்றணும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இதில் தான் நேற்று நாங்கள் வந்து நைட்டு ஏற்றணும் அத்தனைக்கும். ஸோ எங்கெங்கே கரெக்டாக கிளியர் ரிவ்யூவில் எப்படி போகணும் என்னென்னு ஒன்றுமே சத்தியமாக தெரியாமல் தான் ஓரளவுக்கு தான் ஏற்றணும். கஷ்டப்பட்டு தான் ஏற்றணும். ஸோ இந்த வழியாக தான் நம்ம ரெசார்ட்டுக்கு போகணும். கொஞ்ச நேரம் இந்த ஆஃப் ரோடில் நம்ம ஓட்டி தான் ஆகணும். வெட்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ஈஸியாக போயிடலாம். ரொம்ப தண்ணியாகிறனால எல்லா கல்லும் வழுக்குது வேறு. நேற்று ஃபுல்லாக தண்ணி போயிருக்கும் போது அந்த இடத்துல பாசானா பிடிச்சி அதுக்குள்ளே பாசானெலாம் பிடிச்சிச்சிங்க. ஸோ டயர் கிரிப் வந்து நிற்க மாட்டேங்குது. பிரேக் அடித்தாலும் ஒன் சைடு அப்படி இழுத்துக்கிட்டே போகுது. ஸோ எங்கிட்டு போகிறது இங்கிட்டான்னு தெரியாமல் முழிக்க வேண்டியதாகவே இருக்குங்க. இந்த மண்ணில் விட்டால் அது வழுக்கும், நடுவில் போனாலும் பார்த்தாலும் அங்கே கல் வழுக்கும். ஸோ ரொம்ப ஒரு டேஞ்சரான ரோட்டில் தான் நம்ம வந்தோம். பட் இருந்தாலும் இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லுவேன். நேற்று மலையில் வந்தது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது இந்த பனியோட கலந்து ஒரு மலை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடு போகிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எல்லாம் நம்ம இப்போ கற்றுக்கிட்டோம்னா நம்ம ஃபியூச்சர் ரைட்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாக இருக்கும். ஸோ திடீர்னு போய்ட்டு ஒரு இடத்துல இறங்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு போனோம்னா இன்னும் நம்மளுக்கு வந்து அங்கே போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக கற்றுக்க மாட்டோம், எப்படியும் ஓரளவுக்காவது கற்றுக்கிட்டோம்ல ஓட்டுற கற்றுக்குவோம். அங்கே கொஞ்சம் அடுத்த நெக்ஸ்ட் ரைடில் இது மாதிரி ரோடு வந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு ஃபெமிலியராக போயிடும். இந்த மாதிரி ஓட்டியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இப்படி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே வந்துவிட்டோம். ஸோ ரொம்ப தூரமாக இல்லைங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் தூரம் தான். எனக்கு ஸ்லோவாக வந்தனால நான் பாதி கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன். நான் பேசிக்கிட்டே கொஞ்சம் ஓட்டினா கொஞ்சம் ஒரு மாதிரி கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக வரல. ஸோ இப்போ நம்ம கீழே வந்துவிட்டோம். நம்மளுக்காக அதை இவர் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் தான் நம்மளோட ஜாயின் ஆனார். ஸோ இன்னொரு V3 அவர் வந்து அந்த பழனி ரோடிலே உள்ள மேலே வந்துட்டார். பழனி வழியாக வர இன்னொரு ரோடு இருக்குது, அதில் வந்துட்டார் மேலே. ஸோ எல்லாம் வந்து இங்கே ரெசார்ட்டில் மீட் ஆகிட்டோம். இன்றைக்கி பிளான் பார்த்திங்கன்னா சூசைட் பாயிண்ட் போகலாம், ஒரு பார்க் ஒன்று போகலான்னு இருக்கோம். அண்ட் அதுக்கு மேலே கொஞ்சம் டைமை பொறுத்து நம்ம போகிறத பிளான் பண்ணலாம். ஏன்னா மழை வேறு பேஞ்சிட்ருக்கு. வேறு எங்கே போனாலும் நம்ம கஷ்டம் தான் ஆகும். எதுவும் சுற்றி பார்க்கவும் முடியாது நிம்மதியாக. எல்லாமே பிரச்சனை தான். இதில் தான் பிரச்சனை. மழை வந்தாலே ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சுற்றி பார்க்கவும் முடியாது, நம்ம ஒரு என்ஜாய் பண்ண முடியாது, அவ்வளோதான். மழையில் வேணால் ஜாலியாக ஓட்டிக்கலாம், சுற்றி பார்க்குறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கவும் முடியாது. இப்போ நான் SJ கேம்ஸில் நல்ல வேலை இது போட்டிருந்தேன். கேஸ் போட்டனால நம்ம கேம் ஈஸியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இல்லைனா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. ஸோ எல்லாம் அங்கே முன்னாடி போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து பின்னாடி கடைசியாக போயிட்டுருக்கோம். இப்போது சரியாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து என்ன கிலோமீட்டர்ஸ் காட்டுன்னு சரியாக தெரில. ஏன்னா மேப் வந்து முன்னாடி போல தான் பார்க்குறாங்க. இப்படியே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க நம்ம வண்டி ஓட்டுறதே. ஏன்னா ரொம்ப வழுக்கிடும். எப்பவுமே சொல்கிறது தான், வழுக்குன்னு தான் ரொம்ப இருக்குதே. மெயின் பயமே எல்லாத்துக்கும் வழுக்குன்னு மட்டும்தான். க்ரிப்பு கிடைக்கிறது தான் ரொம்ப பெரிய பாடாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக நிறையாலாம் மழை பெய்யல, ஓரளவு அப்படியே சாரல் போட்டுக்கிட்டே இருக்கனால தான் டப்புன்னு அடிச்சுட்டே இருக்குது இந்த விண்ட் வைசரில். நான் பார்த்தீங்கன்னா வைசரை தூக்கிட்டும் ஓட்ட முடியாது. தூக்கிட்டு ஓட்டினா பேடிங் எல்லாம் உள்ள நனைஞ்சிருது. ஸோ க்ளோஸ் பண்ணி தான் ஓட்டி ஆகணும். ஏன்னா அடிக்கடி வைப் பண்ணிக்க வேண்டியதான் வைசரை. வேறு என்ன பண்ணுறதுங்க. நானும் முடிஞ்சளவு கேமராவை க்ளீன் பண்ணி தான் ஓட்டுறேன். உங்களுக்கெல்லாம் வியூஸ் ஃபுல்லாகவே தெரியாமல் போயிடும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனில் லீட் எடுத்துகிட்டு இருக்கோம். பின்னாடி ஒருத்தங்க வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ முன்னாடி கொஞ்சம் பேர் போயிட்டுருக்குறாங்க. எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில. ஏன்னா மேப் வைக்க முடியல, ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கறனால. ஸோ மேப்ஸ் ஒருத்தர் பார்த்துட்டு வருவார், அவரை முன்னாடி லீட் ஆகிறாங்க. ஸோ அவங்க வச்சு நம்மளும் அப்படியே போய்க்க வேண்டியதான். ஸோ இப்போ இங்கேருந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா லேக்கு தான் போகிறோம். ஸோ இந்த டைமில் லேக்கு எப்படி இருக்குன்னு தெரில. நான் போட்டிங் எப்படி நம்ம அலோவ் பண்ண மாட்டாங்க கன்ஃபார்மாக தெரியும். நான் மழை பெய்யறனால போட்டிங் கிடையாது. அது இல்லாமல் ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா முடிஞ்சு ஃபஸ்ட் டைம் எல்லாமே இங்கே ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால் எதுவுமே இன்றைக்கி போட்டிங் ஓப்பன் பண்ணலாம்னு தெரில. பட் மிச்சகர் ஸ்டூடியோ ஸ்பேஸில் இன்றைக்கி ஓப்பன் முடிஞ்சவங்க நாங்கள் எல்லாமே கவர் பண்ண பார்த்துருவோம். இன்றைக்கி நான் கவர் பண்ணால் தான் நமக்கு ஓரளவுக்கு சுற்றி பார்த்து வந்ததுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுற்றி பார்த்துட்டோமேனு. மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ண ட்ரை பண்ணலாம்.
இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து லேக்கு போயிடுவோம். லேக்கு போயிட்டு போட்டிங் கேட்டு பார்ப்போம். போட்டிங் அலோவ் பண்ணால் நம்ம போட்டிங் போகலாம், இல்லை போட்டிங் அலோவ் பண்ணால் நம்ம வந்து லேக்கில் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே போயினா சைடில் பார்க் இருக்குன்னு நினைக்கிறேன், அப்படியே பார்க்கு போயிட்டுவோம். எனக்கு இது ஃபஸ்ட் டைம் இல்லை, நான் ஆல்ரெடி நான் ட்ராவல்ஸில் வந்திருக்கேன், பட் பைக்கில் தான் ஃபஸ்ட் டைம். ஸோ ஒரு சில இடங்கள் ட்ராவலில் வந்தனால தெரியுது, ட்ராவல்ஸில் வந்தனால எங்கெங்கே என்னென்ன இருக்கும்னு. பைக்கில் வந்தனால நமக்கு அந்தளவுக்கு ரூட் தெரியாதில்லை ஃபஸ்ட் இதனால். ஸோ லேக்கு பக்கத்தில் அந்த பார்க் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த பார்க்குக்கு போவோம், அங்கே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுவோம். அங்கேயும் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் போட்டுறேன். வாங்க அடுத்து வந்து அதான் லேக்லேருந்து உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம லேக்குக்கு வந்துவிட்டோம். ஸோ நம்ம நேரமோ என்னமோ தெரில, லேக்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா மழை இல்லை, சுத்தமாக மழை இல்லைன்னு தான் சொல்லணும், அவ்வளோவா இல்லை. ஸோ நம்ம வந்த வரைக்கும் கொஞ்சம் அளவுக்கு மழை பெஞ்சா இருந்துச்சு. இங்கே வந்து நாங்கள் நின்ன உடனே கொஞ்சம் நேரத்துலேருந்து மழையே வரல. ஸோ அதனால் நமக்கு இவ்வளோ ஃப்ரெஷ் வியூ கிடைக்கிது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது தான் லேக். போட்டிங் எதுவும் அலோவ் பண்ணலை, இன்னும் இதுக்கு வந்து லாக்டவுன் ஓவர் ஆகலை என்னன்னு தெரில. பட் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணாங்க, பட் இன்னும் ஓப்பன் பண்ணலை இங்கே. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துல ஃபாக் வரலாம், மழை வரலாம். ஸோ நம்ம மழை வரதுக்குள்ளே அடுத்த டெஸ்டினேஷனுக்கு நம்ம போயிடலாம், கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு. ஓகே கைஸ், இப்போது லேக்கில் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ மழை வந்துருச்சு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபாகி மழை எல்லாமே வந்துருச்சு. வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறது, கிளம்ப வேண்டியதான் சூழ்நிலை. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டை நோக்கி நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்க்குக்கு போகலான் இருக்கோம். ஸோ பெட்டர் நெக்ஸ்ட் வந்து பார்க்குக்கு போவோம். பார்க்குக்கு போயிட்டு அங்கேருந்து என்னென்ன எப்படி இருக்குதுன்னு தெரில, பார்க் அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரில. கேட்டப்போ இல்லை பார்க் அலோவ் பண்ணுறேன்னு தான் சொன்னாங்க. நம்ம பார்ப்போம். பார்க்கு போயிட்டோம்னா அங்கே உள்ளே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஏதாவது முடிஞ்சுன்னா உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் உள்ளே நான் போடுறேன். டைம் ஸ்லாப் தான் போகலான்னு பார்க்குறேன், பார்ப்போம். உள்ள கீச் டைம் ஸ்லாப்ஸ்க்கு இருக்குமான்னு போகிறதுன்னு தெரில. உள்ள கீச் இருந்துச்சுன்னா நல்லது ஸ்பாட்டாக கிடச்சிதுன்னா உங்களுக்கு டைம் ஸ்லாப் நான் போட்டு வைக்கிறேன். ஆல்ரெடி இந்த ரோடு பார்த்தீங்கன்னாவே ரொம்ப சின்ன ரோடாக தான் இருக்கும், அதுவும் ஒன் வே வேறு. இதில் ஆப்போசிட்லேயும் வராங்க. இல்லாமல் நாங்கள் போகிறதே ஃபுல்லாக இருக்கும் இந்த ரோட்டில், நிறையா பேர் போகிற மாதிரி தான் இந்த ரோட்டில் இருக்கும். ஸோ கொஞ்சம் அளவுக்கு ஸ்லோவாக தான் போய் ஆகணும். டிராஃபிக் வேறு ஃபுல்லாக ரொம்ப இருக்குது. காருக்கெலாம் நிப்பாட்டுறதுக்கு தான் இடம் கொஞ்சம் இல்லையாட்டுக்குது, என்னென்னு தெரில, இவ்வளோ டிராஃபிக் ஏன்னு தெரில. சரி நம்ம வந்து நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கிங்க்கு போவோம், இதுக்குள்ளே போவோம். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குள்ளே வந்துட்டோம். ஸோ சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவேன் இந்த பார்க் வியூஸு எல்லாமே. பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மொபைலில் எடுத்தது தான். ஸோ விவோ V20 இருக்கிற ஒரு புது ஃபீச்சர் தான் இந்த டபுள் மோஷன். ஸோ ஃப்ரண்ட்லேயும் பார்த்துக்கலாம், பேக்கும் காமிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான் சொல்லுவேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பச்சை பசேன்னு எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்னஸ்ங்க பார்க்கலாம். ஸோ எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறாங்க பாருங்கள், நீட்டாக. ஸோ நம்ம அங்கே போய் அதில் சுத்தம் பண்ணாமல் இருந்தால் சரி, பேப்பரை தூக்கி போட்டு அதெல்லாம் இது பண்ணாமல் இருந்தால் சரி, அந்த இடம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் கொஞ்சம் இங்கே நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் டைமை. இங்கேயும் நல்ல கிளைமேட் நல்லா தான் இருக்குது, இப்போ மழை இல்லை. ஸோ கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பிடிச்சிட்டு நம்ம அப்படியே அடுத்த ஸ்பாட்டுக்கு பொறுமையாக போவோம். ஸோ இப்போ லாஸ்ட் கிளிப் பார்த்தீங்கன்னா நிறையா டான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் சும்மா என்ஜாய்மெண்ட்ஸ் கைஸ். ஸோ வந்துவிட்டோம், நம்ம என்ஜாய் பண்ணுறது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டணும்ல, என்ன நாங்கள் பண்ணுவோம் எப்படி இருப்போம்னு. ஸோ அந்த மாதிரி போட்டது அது. ஸோ பிடிச்சா கண்டுக்குங்க, எல்லாம் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போயே வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸுக்கு மேலேயே போயிடுச்சு. இந்த லாக் நான் வந்து நினச்சேன்னா இதோட என் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் லாகில் மேக்ஸிமம் ட்ராவலிங் வீடியோஸ் கம்மியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுற அளவுக்கு நான் உங்களுக்கு லாகில் போட்டுறேன். இப்போ மேலே அங்கேருந்து வரதான் உங்களுக்கு ட்ராவல் வீடியோ ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிடுறேன். ஸோ இப்போ சேனலுக்கு புதுசாக ஆகிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிடுங்க. ஸோ மீட் யூ இன் பார்ட் 2 கைஸ்.